கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றைக்கும் மாறாதவர். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மரித்து போன சூழ்நிலையாக இருந்தாலும், அவைகள் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உயிரடைய செய்யும். இன்றைக்கும் அந்த வார்த்தையினால் அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். உங்களுடைய தேவன் உங்களுடைய தேற்றரவாளனாக இருக்கிறார். உங்களை தேற்றுகிறவர், உங்களை ஆற்றுகிறவர் தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளோ கடினமாக நெருக்கமாக இருந்தாலும், இதிலிருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். உங்களை தேறுதல் அடைய செய்கிறவர், உங்களுக்கு ஆறுதல் செய்பவர், உங்களுடைய பாழான ஸ்தலங்களுக்கு தேறுதல் அடைய செய்கிறவர், உங்களுடைய வனாந்தர சூழ்நிலையை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அவாந்தர வெளியை தேவனுடைய தோட்டம் போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல அவர் மாற்றுகிறார். உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கீத சத்தம், ஆனந்தம், துதி சத்தம் இவைகளினால உங்களை நிரப்புகிறார். ஸோ இந்த வசனத்தில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் படிக்கும் பொழுது இதற்கு நேர் எதிர்மறையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை இருக்குது அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். அது என்னவென்றால், அவர் உங்களுடைய தேற்றரவாளன், தேறுதல் அடைய செய்கிறார். தேவன் உங்களை ஆற்றுகிறவர், உங்களை தேற்றுகிறவர். ஆறுதல் படுத்துறதுன்னா என்ன விஷயம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, மன சோர்வில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க போது நல்ல வார்த்தைகளை தந்து, உற்சாகத்தை தந்து, பலனை தந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில் வர செய்கிறது தான் ஆறுதல். அப்புறம் தேறுதல் அடைய செய்கிறது. தேற்றுகிறதுனா என்ன அர்த்தம்னா, இருக்கிற நிலைமையிலிருந்து உயர்வான நிலைமைக்கு, அடுத்த நிலைமைக்கு, அடுத்த அளவுக்கு உங்களை உயர்த்தி செல்கிறது பேர் தேறுதல் அடைய செய்கிறது. ஸோ ஆண்டவர் உங்களை ஆற்றி உங்களை தேற்றுகிற தேவன். இருக்கிற இடத்துல இருந்து, சூழ்நிலையிலிருந்து உங்களை உற்சாகப்படுத்தி இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு உங்களை உயர்த்துகிறது தேவனுடைய வார்த்தை. The hope of restoration is a promise of God for you today. God is the restorer of your ruins. உங்களுடைய பாழான இடங்கள், அழிந்து போன காரியங்கள், அழிந்து போன சூழ்நிலையிலிருந்து மீண்டுமாய் மறுசீரமைப்பு செய்கிறவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த ரெஸ்டரேஷனை உங்களுக்கு வாக்குத்தத்தமாகவே ஆண்டவர் கொடுத்துட்டார். There could be many unrepairable areas in your life, but God turns the situation in unimaginable ways. உங்கள் வாழ்க்கையில் இதை சரியே செய்ய முடியாது, இதை சரிப்படுத்தவே முடியாதுன்ற சூழ்நிலை அநேகம் இருக்கலாம். ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றுவார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எப்படி என்றால், உங்களால் யோசிக்கவே முடியாத வழிகளின் மூலமாக. இன்றைக்கும் தேவன் உங்களுடைய தேற்றவாளனாக இருக்கிறார். உங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சூழ்நிலையில் அவரே உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை உயர்த்துவார், உங்களை தேற்றுவார், அடுத்த அளவுக்கு கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட நாளாக இன்றைக்கு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.